ஆமா குட்டி பாஸ். இப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்க போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அம்மா மேடம், உங்க அடி மட்டும் தனியா தெரியுது மேடம். கராத்தே எதுவும் பழகி இருக்கீங்களா? பெருமாள், போயிட்டு வரேன் பாஸ், போயிட்டு வரேன் குட்டி பாஸ். இப்ப என்ன மகா பண்றது? விஜய் அண்ணன். சரவணன், என்ன சரவணன் இப்படி பண்ணிட்டீங்க? என்னாச்சு? நான் என்ன பண்ண விஜய்? அபி எதுக்கு விக்ரம் பியாவை ஜாயின் பண்ண வச்சீங்க? அத கேக்குறீங்களா? அபி ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா, அவளே அவ தப்ப உணர்ந்து வேற எதுலயாவது அவ கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. சரி, அதான் ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேன்னு இங்க ஜாயின் பண்ண வச்சேன். அட போங்க சரவணன், எங்களோட எல்லா பிளானையும் மொத்தமா சொதப்பி விட்டீங்க. பிளானா? என்ன ப்ராப்ளம்? என்ன பிளான்? விக்ரமுக்கு பியாவா ஒரு பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி நாங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பக்காவா பிளான் போட்டிருந்தோம். அத்தனை பிளானையும் நீங்க சொதப்பி விட்டுட்டீங்க. சோ சாரி விஜய், சோ சாரி. எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க. நான் கொஞ்ச நாள்ல அபிய வேற ஜாப் பொசிஷனுக்கு மாத்திடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? போங்க. ஐசு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. ஐயோ, கொஞ்சம் கூட எதுலயும் கவனமும் பொறுப்பும் இல்ல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோபம் வந்துரும் சொல்லிட்டேன். என்னங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன பேசாம செய்யறதுல கவனம் இருக்கணும். எந்த நேரமும் கனவுலே இருந்தா இப்படித்தான் எல்லாம் தப்பு தப்பா தான் நடக்கும். எல்லாம் என்ன சொல்லணும், உங்க இஷ்டத்துக்கு விடுற இல்ல. அதனாலதான் கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமே இல்லாம போச்சு. ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பயத்துல இருக்கேன். இதுல இதெல்லாம் வேறயா? ஐசு, அப்பா சொன்னது பெருசா எடுத்துக்காத. நீ போ, போமா போ. உட்காருங்க. எங்க உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. பையன் ஜெயிலுக்கு போனதுல இருந்து எங்களுக்கு இந்த ஊர்ல வாழவே பிடிக்கல. அதான் சொந்த ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். உங்க மொத்த குடும்பமே எங்க மேல தீராத கோபத்தில் இருப்பீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம். எப்படியாவது உங்களை பார்த்து மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிட்டா அப்பவாச்சு இந்த மனசு ஆறுமானு பாக்கலான்னு ஒரு சின்ன நப்பாசுதான். எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? உங்களை மன்னிக்க நாங்க யாரு? நடந்தது நடந்துடுச்சு, விடுங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க பையன் பண்ண பாவத்துக்கெல்லாம்
பிராய்ச்சித்தமா நாளைக்கு காலையில அன்னை தெரச ஆதரவற்ற பிள்ளைங்க ஸ்கூல்ல சின்னதா ஒரு அன்னதானம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். அந்த அன்னதானத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இலையில வைக்கிற ஸ்வீட்டு மட்டும் நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா? நீங்க ஸ்வீட் பிசினஸ் பண்றதுனால தான் அதை கேட்டோம். ஸ்வீட்டுக்கான காசு எவ்வளவு ஆகுதோ அதை கொடுத்துறோம். ஐயோ, பணம் எல்லாம் வேண்டாம், நாங்க பண்ணி தரோம். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல சொல்லாதீங்க. நாங்க எங்க பையன் பண்ண பாவத்தை போக்குறதுக்கு தான் இத பண்றோம். சும்மாலாம் எதுவும் வேண்டாம், நாங்க பணம் கொடுத்தே வாங்கிக்கிறோம். என்ன ஸ்வீட் வேணும்? எவ்வளவு பண்ணணும்? அங்க அனாதை இல்லத்துல மொத்தம் 100 குழந்தைங்க இருக்காங்க. தலைக்கு 1 விதம், மொத்தம் 100 லட்டு இருந்தா போதும். சரிங்க, கண்டிப்பா நான் பண்ணி தரேன். சரிங்க. எங்க இப்போதைக்கு இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. நாளைக்கு எடுக்க வரும்போது மீதி வாங்கிக்கலாம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ம். சொந்த பெரியம்மா பொண்ணு என்னோட கல்யாணத்தையே நிறுத்துறதுக்கு பிளான் போட்டாளே, அதை என்னால காலத்துக்கும் மறக்கவே முடியாது. சரி, அவ என்னமோ பண்ணிட்டு போகட்டும். ஏதோ நல்லா இருந்தா சரி, நமக்கு என்ன? அக்கா, அவ மேல உனக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? இருந்துச்சுடி, முன்னாடி எல்லாம் ரொம்ப இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டா, இன்னைக்கு பொறுப்பா வேலைக்கெல்லாம் போறா. எப்படியோ அவ ஏதோ ஒழுங்கா இருந்தா சரிதான். சரி சரி, கீழே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஆமா, எதுக்குக்கா இதை வாங்கிட்டு வர சொன்ன? இதை வச்சு என்னக்கா பண்ண போற? ஏக்கா, செம ஐடியாக்கா. ஒவ்வொரு நாளும் வில்லத்தனத்துல வேற லெவல் பண்றக்கா. இனிமே இதை நீ என்கிட்ட விட்டுரு, நான் இதை எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. டேய், நீ சரியா பண்ணிடுவியா? என்னக்கா இப்படி சொல்ற? அதெல்லாம் அருமையா சூப்பரா பண்ணிடுவேன். நீ சொல்ற வேலைய நான் ஒப்படைக்க போற ஆளே வேற. அவனை பத்தி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, கேட்டுக்க. அவன் ரொம்ப டேலண்டான ஆளு. அவன் கையும் காலையும் கட்டி நடுக்கடல்ல போட்டேன்னு வச்சுக்க, 2 நாள்ல அவனே தப்பிச்சு மேல வந்துருவான். வர்றவே சும்மா வரமாட்டான், வாயில 2 மீனை கவ்விட்டு வருவான். அப்பேற்பட்ட டேலண்டான ஆளுக்கு அவன். ஓப்பனிங் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா பினிஷிங் தான் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கேக்கா இப்படிலாம் சொல்ற? பரவாயில்லையே, நம்ம நேரமா என்னன்னு தெரியல, இந்நேரத்துக்கு ஆன்லைன் காட்டுது. பேசாம இப்பவே ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். யோசிச்சுட்டே இருந்தா வேலைக்காவாது, ட்ரை பண்ணிடுவோம். ஹாய். யார் இந்த நேரத்துல மெசேஜ் பண்றது? பிரைவேட் நம்பரா? யாரா இருக்கும்? அட,
படிச்சுட்டு இக்னோர் பண்றியா? இப்ப பாரு. ஐம் சாரி, நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாதுதான். தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துடு. யார் இது இந்நேரத்துக்கு மெசேஜ் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க? அதான் சாரி சொல்லிட்டேன்ல செல்லும். இன்னுமா கோவம் போகல? ப்ளீஸ் மாமா குட்டி, பழைய மாதிரி பேசு என் கூட. சாரி சொல்லிட்டல்ல, இன்னமும் கோவம் போகல. சுபா, ஆசிரமத்துக்கு செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து ஒரு லட்டு எடுத்துட்டு வா. அம்மா இந்தாங்க.
ஐயோ என்னங்க இது சாமிக்கு படிச்ச லட்டு அபசகன மாதிரி கீழே விழுந்துருச்சு. ஜோதி, அது ஏதோ உருண்டு தவறி கீழே விழுந்துருச்சு. அதுக்கு போய் உடனே அபசகனம் அது இதுன்னு இருக்காத. அதான் கீழே விழுந்துருச்சுல, வேற லட்டை வச்சு படைச்சிட்டு கிளம்புற வழியை பாரு. எல்லாரும் அங்க நமக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுபா, இத கொண்டு போய் குப்பையில போடு. அம்மா அம்மா என்ன ஜோதி? பார்த்து வரக்கூடாதாம்மா? அம்மா என்னம்மா ஆச்சு? கால் ஏதாவது அடிபட்டுச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? தடுமாறிக்கிட்டே இருக்க. அதான் எனக்கு எதுவும் புரியல. நிலையை தாண்டும் போது தட்டி விட்டுருச்சு. எனக்கு என்னமோ. அம்மா இதுவும் அபசகுணம்னு ஆரம்பிக்காதம்மா. ஏய் சும்மா ரெடி. என் கவலை உனக்கு எங்க புரியும்? நல்ல காரியம் செய்ய போகும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாமே தப்பா நடக்குது. மா ரொம்பலாம் கவலைப்படாதம்மா. இப்ப என்ன, நிலையில தாண்டும் போது தடுமாறிட்ட கொஞ்சமா, அவ்வளவுதானே. உள்ள கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போலாம். அபசகுணம் எல்லாம் சரியாயிருமா? குடு சுபா. ஹலோ விக்ரம். ஜோதி, சரி என்னாச்சு ஜோதி? சொல்லுங்க. முகத்துல ஒரு தெளிவே இல்லாம இருக்க, ஏன்? சாமிக்கு படிச்ச லட்டு கீழே விழுகுது, கால் தடுக்குது. எல்லாமே ஏதோ தப்பாவே படுதுங்க. அதான் தண்ணி குடிச்சிட்டேல, விடு. நாம போறது அனாதை குழந்தைங்களுக்கு அன்னதானம் கொடுக்க. கவலைப்படாம வா ஜோதி. அம்மா நீங்க எல்லாரும் கிளம்புங்க. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, நான் போறேம்மா. என்ன மகா லாஸ்ட் நேரத்துல இப்படி சொல்ற? மா இப்பதாம்மா கால் பண்ணி சொன்னாங்க நாளைக்கு வைக்க வேண்டிய மீட்டிங்க இப்பவே மாத்தி வச்சுட்டாங்களாமா. வா. வாங்க 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 வாங்கம்மா. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். அதனாலதான் அத்தனை தடவை போன் பண்ணேன். எப்படியோ பெரிய மனசு பண்ணி நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல நாங்க என்னங்க பெரிய மனசு பண்ணணும்? நீங்க ஒரு நல்ல காரியம் பண்றீங்க, அதுல எங்களால முடிஞ்சதை ஏதோ ஒண்ணு பண்றோம். சரிங்க, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் போலாம். சரிங்க, வாங்க போலாம். சரிப்பா வாங்க. வா சுபா. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. லட்டெல்லாம் எடுத்து வெளியில வை. சரிக்கா.
சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் நிர்வாகியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். போமா. ஹலோ, நீங்க வேற யாரோ நினைச்சு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மகா உள்ள வா. எதுக்கு விக்ரம் வர சொன்னீங்க? பொழுது போகல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம்னு உன்னை வர சொன்னேன். மகா, இன்னும் 1 ஹவர்ல மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா பிரசன்டேஷன் ஃபைல் இன்னும் என் டேபிளுக்கு வரவே இல்லை. என்ன, எப்படி டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட காட்டுற மாதிரி ஐடியா உனக்கு? ஐயோ, என்னாச்சு? ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்டா தலையில கை வைக்கிற. மகா, விளையாடாத சொல்லிட்டேன். என்னாச்சு? விக்ரம், சாரி விக்ரம். சாரியா? காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு விக்ரம். அந்த டென்ஷன்ல விக்ரம், அந்த டென்ஷன்ல பிரசன்டேஷனை வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் விக்ரம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இந்த மாதிரி ஸ்டூபிட்டான பதில சொல்லிட்டு இருக்க நீ. இப்ப கிளைண்ட் வந்தது எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போற நீ? உன்கிட்ட எல்லாம் நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கறேன் பாரு, என்னோட புத்தியை சொல்லணும் அதுக்கு. விக்ரம், நான் செஞ்சது தப்புதான் விக்ரம். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் ப்ளீஸ். நான் இப்பவே வீட்டுக்கு போய் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன் விக்ரம். ஓ, மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துரு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதை முடிச்சிருங்க. அம்மா, ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? இந்த புள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. ஐயோ, நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே தப்பா நடக்குது. ஹலோ, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது உள்ள டாக்டர் ரூம் வரைக்கும் கேக்குது. அப்புறம் அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு? அந்த பையன் எப்படி இருக்கான்? வெயிட், பையன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டான். பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உள்ள போய் யாரும் இப்போதைக்கு பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நாள் ஃபுல்லா அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும். ஒரு 2 நாள் அவன் ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்க டாக்டர். நன்றி கடவுளே. தெரியாம நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் எதுக்குங்க? நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். எல்லாம் எனக்கு புரியுது. கடவுள் புண்ணியத்துல அந்த குழந்தை எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டான். எனக்கு குழந்தை நல்லபடியா இருக்கா, அது போதும்.
அப்படியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அக்கா, ஐசில இருந்த அந்த பையன் பொழைச்சிட்டானாமா. இனிமே அவனுக்கு எதுவுமே ஆகாதான். கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டானாமாக்கா. ச்சே, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகாதான்க்கா. கடைசி நேரத்துல வந்து உன்னோட பிளான் எல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாக்கா. என்னக்கா, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. நீ பாதி கதையை கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்ட. ஆனா இனிமே நடக்க போற கதையை தெரிஞ்சு நான் ரொம்ப கூலா இருக்கேன். ஏக்கா, என்னக்கா சொல்ற? இனிமே நடக்க போற கதையா? உன் பிளான் தான் என்ன? ஒண்ணுமே புரியலக்கா எனக்கு. எல்லாம் போக போக புரியும். அந்த மகா குடும்பம் இனி எவ்வளவு பாடுபட போகுதுன்னு வெயிட் அண்ட் வாட்ச். என்ன ஏதுன்னு சொல்லுங்க சார். ஹலோ, அதான் சொல்றேன்ல, உங்க கேட்டரிங்க சோதனை போட வந்திருக்காங்க. பேசாம அமைதியா ஒத்துழைப்பு கொடுங்க. இல்லனா அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு அதுக்கே தனியா கேஸ் போட வேண்டியது இருக்கும். சார், இது என்ன சார் அநியாயமா இருக்கு? திடுதிப்புன்னு இப்படி வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் இப்படி கலைச்சு போட்டா என்ன ஏதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்களா? என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்க? உங்க கேட்டரிங்ல செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டுதான் ஒரு பையன் சாவர நிலைமையில கடந்திருக்கான். அது தப்பு இல்லையா? சார், அந்த பையன் தான் நல்லா ஆயிட்டானே. டாக்டர் அவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமா சார், என் பொண்ணு மகாதான் அந்த பையனை காப்பாத்தினா. டாக்டர் அதான் இனி எந்த பிரச்சனையும் இல்ல, பையன் நல்லா ஆயிட்டா, சும்மா ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தா போதும்னு சொன்னாரு. மருந்து மாத்திரை கொடுத்து உயிரை காப்பாத்திட்டா சாப்பாட்டுல விஷத்தை கலந்தது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? எந்த ஒரு சட்டத்துல அப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க சார். சார், அதுக்காக சொல்லல சார். வாய மூடுமா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சமைக்கிற சாப்பாட்டுல தரம் இல்லாத பொருட்களை கலக்கிறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனாலதான் கவர்மெண்ட்ல இருந்து ஆபீசர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? இத்தனை வருஷமா நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஊர்ல யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, எங்க மேல யாருமே எந்த கொலையும் சொன்னதில்ல. அப்படிதான் நாங்க இது வரைக்கும் பேர் எடுத்திருக்கோம். நீங்க இப்போ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. யோ கான்ஸ்டபிள், இது சரி வராது. எல்லாரையும் வண்டியில ஏத்து. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். சார், என்ன சார் இப்படி பண்றீங்க? வண்டியில இருங்க. நாங்க என்ன தப்பு பண்ணல சார்? சார், இது பாய்சன் பாட்டில். இங்க எப்படி இது வந்துச்சு? பாய்சனா? இந்த பாய்சனை கலந்தனால தான் அந்த பையன் டெத் கண்டிஷனுக்கு போயிருக்கான். சமையல் ஜாமான்க வைக்கிற இடத்துல இந்த மாதிரி பாய்சன் பாட்டில யாராவது வைப்பாங்களா? அதான் பாய்சன் எப்படியோ ஸ்வீட்ல கலந்துருக்கு. ஐயோ சாமி, சத்தியமா இது எப்படி வந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. இப்படி ஒரு பாட்டில் எங்க வீட்டுல கிடையாது. ஐயோ மா, கொஞ்சம் முன்னாடி தான் ஏன் எதுக்குன்னு கேட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசுனீங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு மேடம். அவங்க வீட்ல இருந்து சில சமையல் சாமான்லாம் ஆபீசர் சீஸ் பண்ணிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ரிப்போர்ட்டையும் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து தரேன்னு சொல்லிருக்காங்க மேடம். சரி, அவங்கள ஜீப்ல ஏத்திட்டீங்களா? இன்னும் இல்ல மேடம். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டேஷன் கூட்டி போய் லாக்அப்ல போட வேண்டியதுதான். இல்ல, ஜீப்ல எல்லாம் ஏத்திட்டு போக வேண்டாம் மேடம். அவங்கள ஜீப்ல எல்லாம் ஏத்திக்கிட்டு போகாதீங்க.
ஊரே பாக்குற மாதிரி நடு ரோட்ல நடக்க வச்சு அழைச்சிட்டு போங்க. அப்பதான் அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு என்ன மாதிரி பிக் ஷாட் கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது புத்தியில உரைக்கும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம், ஐ ஹேவ் ஒன் டவுட். கேளுங்க சார். இப்போ ப்ராஜெக்ட்ல இருக்கிற ரிஸ்க் எல்லாம் நீங்க எப்படி கிளியர் பண்ண போறீங்க? ஏன்னா இதோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புளா தான் இருக்க போறாங்க. அப்சல்யூட்லி சார். இது முழுக்க முழுக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மட்டும் டார்கெட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் சார். இதோட கன்சியூமர்ஸாவும் அவங்க மட்டும் தான் இருக்க போறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுல ஹை ரிஸ்க் எதுவுமே இல்ல. அப்படி இருந்தாலும் எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் அதை பாத்துப்பாங்க. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் மேடம். மிஸ்டர் விக்ரம், உங்க ப்ராஜெக்ட்ல எங்க கம்பெனி கண்டிப்பா ஜாயின் பண்ணுவோம். டோன்ட் வரி, we are with you. Thank you. எனக்கா செக் வைக்கிறாங்க? இப்போ நான் எப்படி மொத்த குடும்பத்துக்கும் செக் வச்சேன். இனி காலா காலத்துக்கும் அந்த குடும்பம் மொத்தமும் இந்த அவமானத்தை சுமந்துதான் ஆகணும். எப்படிக்கா பிரமாதமா இருந்த இடத்துல இருந்து அந்த மொத்த குடும்பத்தையும் ஆட்டி வைக்கிறியக்கா? ஏக்கா உன் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுக்கா. டேய் புலி, இதுக்கு எப்படி சொன்னா எப்படி? இப்பதானே ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நான் அடிக்க போற அடியில அந்த கணேசன் குடும்பம் நாம இருக்கிற திசையில தலை வச்சு படுக்க கூட யோசிப்பாங்க. நீ நடத்துக்கா. ஏற்கனவே அந்த மகாவோட அம்மா ஹார்ட் பேஷண்ட் வேற. நீ சொல்லி சொல்லி அடிக்கிறத பார்த்தா அந்த அம்மா ஸ்டேஷன்ல இருந்து வரும்போதே டெட் பாடியா தான் வரும் போல இருக்கே. ஆனா ஒண்ணுக்கா, அது நடு ரோட்ல நின்னு போலீஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேக்குறத பாக்கணுமே. அவ்வளவு காமெடியா இருந்துச்சுக்கா. நீ மட்டும் அந்த காட்சிய பார்த்தேன்னு வச்சுக்க, உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குக்கா. அது எனக்கு கிடைச்சது, ஆனா உனக்கு கிடைக்கலையே. நீதான் அதை மிஸ் பண்ணிட்ட. வருமா, சும்மா அந்த நடிக்கிற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. எழுந்துருமா. சார், உண்மையில அந்த அம்மா மயக்கம் போட்டாங்க சார். என்னம்மா? சார், நான் சொல்ல நம்ப மாட்டேன். நீங்களே இங்க பாருங்க சார். அம்மா 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 ஜோதி, சரியாயிடும். ஐயோ அம்மா, யோ, என்ன தண்ணி பாருங்க. கொண்டு வந்து குடியா, போயா. ஓகே சார். ஒன்றே இல்லப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. ஜோதி, ப்ளீஸ்மா. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்சம் குடி. தண்ணி குடிங்க. யோ, இன்னும் என்னையா பண்ற? இந்த அம்மா கண்முழிச்சு நடக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுமா? எந்திரியா. சார், என்ன சார் உங்களுக்கு மனிதாபிமானமே இல்லையா? இதுக்கு மேல எங்க அம்மாவால எந்திரிக்கவோ நடக்கவோ முடியாது சார். அட்லீஸ்ட் டேப்லெட் ஆவது போட விடுங்க சார். சரி குடு. Impressive. ஜோதி, நீ தைரியமா இரு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. சொன்னா புரிஞ்சுக்கங்க. எவிடன்ஸ்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்களா ஒத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க ஏன் சார் ஒத்துக்கணும்? மகா, எனக்கு
எனக்கு ஒரு டவுட். Enough. எக்ஸலன்ட் மிஸ் மகா. ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட பிரசன்டேஷன். கண்டிப்பா எங்க கம்பெனி உங்க ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விக்ரம். யா, தேங்க் யூ சார். தேங்க் யூ. வெல் டன் மகா. Thank you. ரொம்ப அநியாயம் பண்றாங்கடா. என்னடா? ஆமாண்டா. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேம். என்னாச்சு? ஏன் இப்படி அவசரமா கூப்பிடுறீங்க? மேடம், இவங்க உங்க அப்பா அம்மா தானே? அப்பா. ஏய், வாட் ஹேப்பன்? ஏன் மகா ஓடிட்டு இருக்கா? சார், மகா மேமோட அப்பா அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சார். அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், இதை பாருங்க. என்னாச்சு? அப்பா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க என்ன முடிவு பண்ணோம்? நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே. என்னையா புரியாத மாதிரி நடிக்கிற? ஒழுங்கா நீயா ஒத்துக்கிட்டா நேரா கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். இல்லன்னு வையே, அவ்வளவுதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே சார். என்னது, எந்த தப்பும் பண்ணலையா? லட்டுல விஷத்தை கலந்து அப்பாவி குழந்தைங்களை கொல்ல பார்த்தது யாரு? மகா, வீடு பூட்டி இருக்கு. விக்ரம், ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்களோ? யாரு கேட்டா தெரியும்? எதுக்கும் அவங்க நம்பர் கையில வச்சிருக்கல, அதுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. சீக்கிரம். என்னாச்சு? விக்ரம், அவங்க அப்பா நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. விக்ரம், அவ அம்மாக்கு கால் பண்ணு. விக்ரம், அவங்க அம்மா நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. மகா, ஒருவேளை நாம அங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு 2 பேர் எஸ்கேப் ஆயிருக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அதான் விக்ரம், எனக்கும் ஒன்றும் புரியல. நாம அவங்கள தேடி வருவோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? மகா, இங்க நின்று புலம்புறதுலயோ யோசிக்கிறதுலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு போலாம். அங்க ஏதாவது க்ளூ கிடைக்க சான்சஸ் இருக்கு. போலாமா? சரி, வா. விக்ரம், சரியா தெரியல விக்ரம். என்னால சரியா எதுவுமே யோசிக்க முடியல விக்ரம். சரி விடு. முதல்ல வெளியில இருந்து யாராவது உள்ள வந்திருக்காங்களா இல்லையான்ற எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோமா? வா. வா. மகா, அங்க போய் பாரு. மகா, எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்ல, கிடைக்கல. யாரும் வந்து போன மாதிரியே தெரியலையே. தெரியலையே. சரி, நம்ம கீழே போலாம். எந்த எவிடன்ஸுமே கிடைக்கலையே விக்ரம். எனக்கும் சுத்தமா ஐடியா எதுவுமே இல்ல மகா. நேத்து நைட்டு கூட நான் ரொம்ப நேரம் முடிச்சிட்டு தான் இருந்தேன் விக்ரம். நீங்க சொல்ற மாதிரி வெளியால் யாரும் வந்த மாதிரியே தெரியல விக்ரம். ஆனா மகா, போலீஸ் உங்க வீட்ல இருந்து தானே பாய்சன் பாட்டில் எடுத்தேன்னு சொன்னாங்க.
அப்புறம் வெளியில இருந்து யாரும் வராம பாய்சன் பாட்டில் மட்டும் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும்? மகா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீ ஏதாவது சொன்னாதான் அதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு நமக்கு தெரியும். விக்ரம், அந்த டைம்ல ஏதோ ஆட்டோ போற சத்தம் மாதிரி எனக்கு ஏதோ கேட்டுச்சு விக்ரம். விக்ரம், அந்த நேரத்துல ஏதோ ஆட்டோ போற சத்தம் மாதிரி நல்லாவே கேட்டுச்சு விக்ரம். ஆட்டோ போற சவுண்டா? ஆட்டோ தான். ஒரு ஆட்டோ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி போற மாதிரி சத்தம் கேட்டுச்சு விக்ரம். ஆட்டோ சவுண்டா? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கா இல்ல நேத்து மட்டும் பர்டிகுலரா அந்த ஆட்டோ சவுண்ட் கேட்டுச்சா? இல்ல இல்ல, வழக்கமா அந்த டைம்ல ஆட்டோலாம் இங்க வந்ததே இல்ல. எனக்குமே அது புதுசா தான் விக்ரம் இருந்துச்சு. ஆனா நான் அதை பெருசாலாம் எடுத்துக்கல விக்ரம். ரைட்டு மகா, அப்படின்னா அந்த ஆட்டோவை பிடிச்சோம்னா ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் ஒருத்தன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. போனே எடுக்க மாட்டேங்கிறான். டேய், போனை எடுத்து தொலைடா. சொல்லுங்கண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிற? அப்படி என்னடா கழட்டிட்டு இருக்க? அண்ணா, பாத்ரூம் போயிட்டு வந்தனே. சீ, இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? சரி சரி, அதை விடு. முதல்ல இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் தொலை. அடுத்து இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ நான் சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி வந்தேன்னா போதும். ஏண்ணே, ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, அந்த மகாவும் எங்க அக்கா பையன் விக்ரமும் லட்டுல விஷத்தை கலந்தது யாருன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்க உன்னை தேடி வருவாங்க. அவங்க அங்க வர்றதுக்குள்ள நீ எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு. நீ மட்டும் மாட்டிக்கிட்ட எல்லாமே சொதப்பிடும். ஞாபகம் வச்சுக்கோ. சொன்னது புரிஞ்சுதா? சரிண்ணா சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். பொழைச்சு படா நீ. வா மகா. மகா, அவன் வாயாலே எங்க வேணாலும் வந்து உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டான். பார்த்தல? சூப்பர் விக்ரம், உடனே லாயருக்கு கால் பண்ணி இவனை எங்க கூட்டிட்டு வரணும்னு கேளுங்க. கரெக்ட். ஹலோ சார். சொல்லுங்க விக்ரம். சார், லட்டுல பாய்சன் கலந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் நம்ம கஸ்டடியில தான் இருக்கான். அப்படியா? சூப்பர் விக்ரம். சார், வாட் நெக்ஸ்ட்? இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமா? வேணாம் விக்ரம், போலீஸை நம்ப முடியாது. நம்ம அவனை ஸ்ட்ரைட்டா கோர்ட்லயே சரண்டர் பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு மட்டும் அவனை சேஃபா உங்க கஸ்டடியில வச்சுங்க. நான் உடனே பாண்டிச்சேரில இருந்து நைட்டே கிளம்பிடுறேன். ஓகே சார். யா. பார்த்து விக்ரம், ஜாக்கிரதை. அவனை விட்டுறாதீங்க. ஷூர் சார், அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே. விக்ரம் என்ன சொல்றாரு? அவரு பாண்டிச்சேரியில இருக்காரு. நாளைக்கு அவர் இங்க வர்றாராம். அது வரைக்கும் நம்மளை பாத்துக்க சொல்றாரு அவர். சரி மகன், வா உள்ள போலாம். இந்த மகன், தண்ணி குடி. மகா, அந்த லாயர் சொன்னதுதான் கரெக்ட். இப்போதைக்கு அவன் நம்ம கஸ்டடியில இருக்கதான் நல்லது. அவனை வெளியில கூட்டிட்டு போனா என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நம்ம கஸ்டடியில பாத்துக்கிறது தான் நமக்கு சேஃபா இருக்கும். காலையில வக்கீல் வந்ததும் டைரக்டா இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். என்னாச்சு மகா? உனக்கு இந்த வீட்டுல இருக்க விருப்பம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல விக்ரம்.
ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா வலிக்குது. வலிக்குதா? அந்த ரவுடி என்ன அடிக்கும் போது நீ தடுத்திய, அப்ப அடிபட்டதா? ஒண்ணும் இல்ல, வா கிட்ட ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாப்போம். இல்ல இல்ல விக்ரம், நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போற டைம்ல நம்ம அடிச்சு வச்சிருக்கிற இந்த ரவுடி தப்பிச்சு போயிட்டான்னா என்ன பண்ண முடியும்? விடுங்க, விடிஞ்சதும் மஞ்சத்தூள்ல எண்ணெயை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணா சரியாயிரும். ஏய் லூசா நீ, அடி பலமா பட்டிருக்கு மகா. கட்டையால அடி வாங்கியிருக்க, அதெல்லாம் பண்ணா செட் ஆகாது. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வரேன். விக்ரம் இரு மகா. மகா கைய காட்டு, அப்படியே வச்சுக்கோ. விக்ரம் இதெல்லாம் வேண்டாம் விக்ரம், நான் பாத்துக்கிறேன். ஏய் சும்மா இரு நீ. கைய காட்டு. விக்ரம் வேண்டாம்னு சொல்றேன் விக்ரம். சும்மா இரு மகா, கைய காட்டு. அவ்வளவுதான், பொறுத்துக்க. அவ்வளவுதான், ஓகே. கொஞ்சம் பொறுத்துக்கோ, லைட்டா எரிச்சலா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியா? ஓகேவா? இப்ப எப்படி இருக்கு? ஏய் ஏய் மகா 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 விக்ரம் நீ எதுக்கு வந்த? இல்ல ஏதோ கடமுடன் சத்தம் வந்துச்சு, அதான் வந்தேன். அதுவா? உளுந்தம் பருப்புன்னு ஒரு ஐட்டம் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா இங்க எல்லாமே இருக்கு, அத மட்டும் காணோம். என்ன? இதான் உளுந்தம் பருப்பு. ஓ என்ன இது உளுந்தா? உளுந்து தெரியாதா? பாருங்க, உளுந்தம் பருப்பு எப்படி வெள்ளையா இருக்குன்னு. இது கருப்பா தானே இருக்கு, இது எப்படி உளுந்தம் பருப்பு ஆக முடியும்? அது வெள்ளை உளுந்து, இது கருப்பு உளுந்து. ஓ உளுந்தம் பருப்புல அந்த மாதிரி கலர் வேரியேஷன்லாம் இருக்கா? ஐயோ விக்ரம், எந்த பொருள் எப்படி இருக்கும்னே தெரியாம நீங்க எப்படி குக் பண்ணுவீங்க? உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு, நான் சமைக்கிறேன். நானா? சரி ஓகே ஓகே. அப்போ சோஷியல் மீடியா தேவையில்ல, நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் அடுப்ப பத்த வைக்கணும். கரெக்ட். ஸ்லோ 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 ஸ்லோ. பாத்து 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 பாத்து. வேண்டாம், நல்லா தூங்குறாரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஐயோ மகா இன்னைக்கு எப்படியும் நம்மள வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் காணுமேங்க. நீ கவலைப்படாத ஜோதி, மகா கண்டிப்பா நம்மள காப்பாத்திடுவா. அது நடக்காது.
உங்க மேல கொடுத்திருக்க கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். எவிடன்ஸ்லாம் பக்காவா இருக்கு. நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். சார், ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஏன் இந்த மாதிரி பண்ணாத தப்புக்கெல்லாம் உள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவரா இத சொல்லல. அவரு அசோக்கோட அப்பா அம்மா கிட்ட வேண காசுக்கு சேவகம் பண்றாரு. ஏய் சார், கத்தாதீங்க, இது கோர்ட். தீர்ப்பு வரட்டும், உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். அம்மா, வக்கீல் வந்துட்டாருமா? ஆம், விக்ரம் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நீங்க பண்ண ஸ்வீட்ல விஷம் கலந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அண்ணா, இவனை என்னண்ணா பண்றது? டேய், இவனை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போய் போட்டுற வேண்டியதுதான். என்னது கொல்ல போறீங்களா? என்னை காப்பாத்து வந்தீங்கன்னு நினைச்சேன். காப்பாத்துறாங்க ஒண்ணு. வாயை மூட்டு வாடா. உன்னை காப்பாத்துறதா எங்க தொழிலே அதான்டா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, என்னை கொட்டுறாதீங்கண்ணே. எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குதுண்ணே. அண்ணே, வாயில இருந்து சத்தமே வரக்கூடாது. பிச்சுருவேன் பிச்சு ஒண்ணு. அண்ணா, அந்த விக்ரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானா? டேய், இவன் பிறகு நம்மளை ஃபாலோ பண்றான். அண்ணா கொஞ்சம் வேகமா பண்ண. சரி தம்பி. வண்டி ஸ்பீடா ஓட்டு. சரி தம்பி.